Welcome to Plus 2 Accountancy class, Unit 1, Accounts from Incomplete Records. ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மட் படித்து அந்த சம் போட்டோம். அதோடைய கண்டினியூட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? A statement of showing the balance of assets and liabilities on a particular date. நம்ம இப்போது அசட்ஸ் எவ்வளோ லைபிலிட்டிஸ் எவ்வளோன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு this method ascertain profit is also called statement of affairs method or network method or capital comparison method. இதை 3 நேம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் கேட்டு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் சீக்வெண்ட் அசஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா அசஸ்லேருந்து மைனஸ் லைபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் த புக்ஸ் ஆஃப் நேம் மென்ஷன் பண்ணணும். யாருடைய புக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அவங்களுடைய நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் நம்ம எந்த இயரில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோமோ அந்த இதில் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணணும். லைபிலிட்டிஸ் அசட்ஸ். லைபிலிட்டிஸ் சைடு சன்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் லைபிலிட்டிஸ் நம்ம ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா தர பண்ணணும். நெக்ஸ்ட்டு asset side, cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock in trade, prepaid expenses, fixed assets. இதெல்லாம் அமௌண்ட் ஃபில் பண்ணி வரக்கூடியது டோட்டல் அசட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸில் அமௌண்ட்டு ஃபில் பண்ணி வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்ஸ் தான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ farmers is thoroughly fully. Okay, next sum is calculation. Statement of affairs method thorough பண்ணாதான் சம் போட முடியும். illustration 7 புக்கில் illustration 7க்கு சம் பார்க்க போகிறோம். On 1st April 2017, Ganesh started business with a capital of rupees 75,000. He did not maintain proper book of accounts. Following particular are available from his book as on 31st March 2018. His particulars: cash 5,000, stock of goods 18,000, bills receivable 7,000, furniture 3,000, land and building 30,000. Next, debtors rupees 16,000, creditors rupees 9,000, cash at bank rupees 24,000, bills payable 6,000. During the year, he withdraw rupees 15,000 of his personal use. He introduced for further capital of rupees 20,000 during the year. Calculate his ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தரோ திஸ் கேபிட்டல் இஸ் ஓப்பனிங் அமௌண்ட் இஸ் ட்ரா டூரிங் த இயர்ஸ் வித்ரா 15,000 இஸ் 20,000 additional introduced further capital, additional capital. Next, solutions. Statement of affairs of Ganesh as on 31st March 2018. Liabilities assets. Liabilities side என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சம் போட முடியும். லைபிலிட்டிஸில் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. கிரெடிட்டார்ஸ் கொஸ்டினில் இருக்குது. கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் 9,000, பில்ஸ் பேயபிள் 6,000. நெக்ஸ்ட் அசட் சைடு என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். cash amount 5,000, cash at bank 24,000, stock of goods 18,000, debtors 16,000, bills receivable 7,000, land and building 30,000, furniture 3,000. இப்போது அசஸ் சைடெலாம் கால்குலேட் பண்ணக்கூடிய வரக்கூடிய அமௌண்ட் டோட்டல் அசஸ் 1,03,000. Next, liability side
9,000 6,000 ஆட் பண்ணால் 15,000. 15,000லேருந்து 1,03,000 மைனஸ் 15,000 ப்ளஸ் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு 88,000. 88,000 கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை ஃபைண்ட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 ஃபார்மேட் யூஸ் பண்ணோம். பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சது 88,000. நெக்ஸ்ட் ஆட் drawings during the year 15,000 ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் 1,03,000 ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் during the year கொஸ்டினில் இருக்குது 20,000 ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் 83,000. the 83,000 is adjusted closing capital. Next less opening capital as on 1st April 2017 75,000. 83 adjusted closing capital less opening capital வரக்கூடிய amount 8,000. Profit made during the year ending 31st March 2018 this is profit. Solution statement of affairs of Ganesh as on 31st March 2018 liabilities assets format நம்ம தர பண்ணிக்கணும். இல்லை creditors bills payable 9,000 6,000 asset side cash at bank stock of goods debtors bills receivable land and building furniture இல்லை ஃபார்மேட்டில் பார்த்தா அப்படியே நம்ம ஃபில் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு கேபிட்டல் ஆஃப் பேலன்சிங் ஃபிகர் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 நம்ம ஏற்கனவே சம் ஃபார்மேட் பார்த்தது சம் போட்டது தான். இந்த ஃபைண்ட் அவுட் வரக்கூடிய அமௌண்ட்டு க்ளோசிங் கேபிட்டலை நம்ம 88,000 ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். த க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 88,000 ஆட் drawings 15,000 ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் 1,03,000 less additional capital during the year 20,000 less பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் 83,000. this is adjusted closing capital less opening capital as on 1st April 2017 75,000 வரக்கூடிய அமௌண்ட் 8,000. this is profit. so thorough the format you apply the sum. okay, thank you.